வணக்கம் 89.4 தமிழ் எஃப்எம் Facebook பேஜ்ல இப்போ லைவ்ல இருக்கோம். நான் ஆர்ஜே கீர்த்தனா. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நாங்க எல்லா ஷோஸ்லயும் சொன்ன மாதிரி இப்போ நம்ம கூட டாக்டர் ராஜன் மருதநாயகம் இருக்காரு ஃப்ரம் Zulekha Hospital, Interventional Cardiologist. சோ இப்போ இந்த நியூ நார்மல்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு டேர்மா இருக்கு. சோ இது சம்பந்தமாவும் இந்த கோவிட் டைம்ல நம்ம எல்லாரும் வந்து எப்படி நம்மள இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த வெபினார் இருக்க போகுது. சோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 5-10 ஆயிருக்கு டைம். ஒரு மணி நேரம் நம்ம கூட வந்து டாக்டர் இருக்க போறாரு. சோ டாக்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் இந்த வெபினாருக்கு. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம் வணக்கம். FM எல்லா நேயர்களுக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர் நீங்க? நல்லா இருக்கேன். ஏன்னா நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும். டாபிக் ஆஃப் தி டைம்ங்கற மாதிரி இது டெஃபினட்டா நீட் ஆஃப் தி டைம் இது. எஸ் டாக்டர். ஆமா. because எல்லாரும் ஆக்டிவா we are returning back to the life வர்க்குக்கு போயிட்டு இருக்கோம். அப்ப எப்படி இருக்கணும், எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா டாக்டர். தோ நம்ம வந்து நிறைய பாத்துட்டு இருக்கோம், நம்ம நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம். இருந்தாலும் இப்படி டைரக்டா வந்து ஒரு டாக்டர் கிட்ட வந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை வந்து தீர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதனாலதான் வந்து நம்மளுடைய நேயர்களும் வந்து இப்ப ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அவங்களுடைய கேள்விகளும் வந்து அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. சோ நீங்க வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம் டாக்டர். சோ இப்போதைக்கு இங்க நம்ம துபாயை பொறுத்த வரைக்கும் சிச்சுவேஷன்ஸ் ஆர் ஓகே, நார்மல் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த மாஸ்க் இல்லைங்களா? சோ இது வந்து ஒரு 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 புது ஒரு விஷயமா நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ வந்து பழகி போயிடுச்சு நமக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நியூ நார்மல்சிங்கிற அந்த விஷயத்துக்கும் நம்ம வந்து செட் ஆகிட்டு இருக்கோம். சோ இந்த நேரத்துல வந்து மக்கள் இன்னும் பெட்டரா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா டாக்டர் சில விஷயங்கள்லாம் இந்த நியூ நார்மல்சில. சோ அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கண்டிப்பா. ஈவன் தோ நம்ம வந்து இப்போ வந்து கொரோனா குறைஞ்சிருச்சு, ரிட்டர்ன் பேக் டு நார்மலா இருந்தாலும் why we are telling new normal? ஏன் அது நியூ நார்மல், ஏன் பேக் டு நார்மல்னு சொல்லாம ஏன் நியூ நார்மல் சொல்லல? Because we should take some precautions so that we take less risk of getting the virus, also spreading the virus. So that's why இது வந்து நியூ நார்மல் நம்ம சொல்றோம். ஏன்னா we don't expect the virus to go away at one day. So today it is gone அப்படி சொல்ல முடியாது. ஸ்லோவா தான் it will go. Especially நம்மளுக்கு வைரஸோட வேக்சின் இல்லாதப்போ, நம்ம வேக்சினோ இல்ல எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்டோ இல்லாதப்போ நம்ம we have to adapt for that so that we will not be able to get the virus. So அதுதான் இந்த வெபினாரோட மெயின் focus of the topic வந்து நியூ நார்மல் ஏன். So what is the difference between old normal and new normal? So அது என்ன பண்ணணும்? நீங்க சொல்ற மாதிரி மாஸ்க் யூஸ் பண்றோம், வேற என்ன யூஸ் பண்ணணும், இல்ல வேற என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். we should not நெக்லிஜென்ட்டா இருக்க கூடாது. சோ அதனால அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் பேசலாம். ஓகே. சோ ஓவராலா வந்து பார்த்தா நம்ம உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி இவ்ளோ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து யாரும் பாதிக்கப்பட்டிருக்கவே மாட்டோம். எல்லாருடைய மனநிலையுமே வந்து ஒரு மாதிரி பயங்கர பயத்தோட தான் வந்து எல்லாருமே இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சோ நிஜமாவே வந்து நம்ம அவ்வளவு பயத்தோட ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா டாக்டர் இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது? கண்டிப்பா. ஐ ஃபீல் யூ ஹேவ் டு கிவ் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் டு தி வைரஸ். என்னன்னா இப்போ சில கண்ட்ரிலாம் நம்ம பாக்குறோம், ஃபாஸ்டா தே ஆர் ரிட்டர்னிங், தே ஆர் ட்ரைங் டு கம் பேக். நீங்க யுஎஸ்ஏ எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாம் ஓகே நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. we are getting more number of cases. இப்போ நம்ம ரீசன்ட் 2-3 டேஸ்ல பாத்தீங்கன்னா they are setting the new record, 45,000 40,000 above cases. So it is like spreading too much once they relax. பீப்புளும் என்னன்னா இப்போ நம்ம இவ்வளவு நாள் வந்து ஒரு 2-3 மாசம் வீட்டுல இருந்துட்டு சடனா ஓபன் பண்ணோடனே everybody wants to go to beach, everybody wants to go to mall. So அதனால there is a more chance the virus is coming back. So அதனால we should give a respect, I think. Second வந்து அந்த வைரஸ் வந்து இப்போ நம்ம சில வைரஸ்லாம் வந்து ரொம்ப மைல்டு சிம்டம்ஸ் இல்ல சரியாகி போயிடும், இல்ல ஒரு குறிப்பிட்ட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். இப்போ வந்து நம்ம ஓல்ட் ஏஜ்ல இருக்கவங்க இல்ல இம்யூனோ காம்ப்ரமைஸ் அந்த மாதிரி மக்களுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணோம்னா இந்த வைரஸ் அப்படி கண்டிப்பா சொல்ல முடியாது. கொஞ்சம் பேரு கண்டிப்பா இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்க வந்து மோர் எஃபெக்ட் ஆனாலும் நார்மல் பேஷண்ட்ஸும் சில சமயம் வந்து தே ஆர் கெட்டிங் காம்ப்ளிகேஷன். இப்போ யங் பேஷண்ட்ஸ், நோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அவங்க வந்து இந்த ஓவர் ரியாக்ஷன் சொல்லுவோம் நம்ம. இப்போ என்னன்னா வைரஸ் அஃபெக்ட் ஆகும்போது நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆகும்போது அந்த ஓவர் ஆக்டிவேட் ஆகும்போது சைட்டோகைன் ரிலீஸ் பண்ணும்போது இந்த பாடி ஓன் மெக்கானிசம் இஸ் அஃபெக்டிங் த பாடி. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி வித்தவுட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் வந்து தே ஆர் ஆல்சோ டைங்.
செகண்ட் வந்து we ஏன்னா don't நம்ம know why. ஆரம்பத்துல நம்ம பாக்குறோம் நிறைய பேர் வந்து யங் ஓல்ட் ஏஜ் பீப்புள் தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படினு பார்த்தோம். Of course this is true. நம்ம ஓல்ட் ஏஜ் பீப்புள் தான் அஃபெக்ட் பண்ணுது, அவங்க தான் நிறைய டெத் ஆகுறாங்க. பட் we cannot be complacent. நம்ம வந்து யங் அதனால ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லவே முடியாது. Because நிறைய patients who are young also is dying suddenly. அப்படின்னா because this virus is activating the cytokine system, increase coagulability னு சொல்லுவோம். அதாவது clotting வந்து அதிகமாயிடுது. அப்ப வந்து they can die of stroke, they can die of heart attack, they can die of widespread coagulation. So அதனால தான் நிறைய பேர் வந்து they are fine, they are doing very well அப்படின்ட்டு வீட்ல இருக்காங்க without any medication. Suddenly you find that people are dying. I mean go sleep போறாங்க, நல்லா இருக்காங்க, மார்னிங் பார்த்தா they are dying. Correct. அது ஆக்சுவலா அது வந்து என்னன்னா reason is that they are getting more of this acute events. அந்த clotting அதிகமா இருக்கனால acute eventsனால they are dying. So அதனால so many things has to be explained for this virus. நம்ம வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கல இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும். even though mechanismsலாம் நமக்கு தெரிஞ்சாலும் நம்மளுக்கு அதனால precautions எடுத்துக்கிறதுங்கிறது first and foremost. First thing is not to get affected. அதனால டெஃபினட்டா நம்ம வந்து precautions எடுத்துக்கணும். we cannot take it as a lightly. So இது வந்து நீங்க சொல்ற இதே क्वेश्चन யூஸ் பண்ணி தான் திங்க் பண்ணி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரிட்டன்ல கூட என்ன பண்ணாங்க, யூகேல they wanted to spread the virus so that they will increase the immunity in the community. So initial their thought was that we will not lock down, நம்ம வந்து இந்த herd immunity increase பண்ணிட்டா இது போய்டும் அப்படின்ட்டு. கடைசில என்னாச்சு, up to Boris Johnson got the virus. So then they had to go back, and then they have to put the lockdown. ஒரே ப்ராப்ளம் என்னன்னா லாக்டவுன் போட்டுட்டே இருக்க முடியாது கண்டினியூஸா. So they have to release the lockdown once the major peak is going. But the main worry is இப்ப second wave of infection வருமா, செகண்ட் வேவ்ல நிறைய பேர் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கா, because we don't know exactly அது என்ன ஆகும். So அதனால நம்ம we have to be cautious and gradually we have to get into the new normal. So அதுதான் ஓகே டாக்டர். ஓகே, சோ இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து ஸ்லோவா நம்மளுடைய இங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்து என்டர் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல எல்லாரும் ரொம்ப பயத்தோட இருந்தோம். அண்ட் ஆரம்பத்துல வந்து நம்ம வந்து மாஸ்க் எல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. சோ யாராவது அஃபெக்ட் ஆனா மட்டும் போட்டுக்கலாம், ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தா மாஸ்க் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது போய் இப்ப எல்லாரும் மேண்டேட்டரியா வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ அட் திஸ் பாயிண்ட் இப்ப நம்ம துபாயில வந்து ரெக்கவரி ரேட்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறத வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம். புது இன்ஃபெக்ஷன்ஸ் விட ஜாஸ்தியாவோ இல்ல அதுக்கு ஈக்குவலாவோ ரெக்கவரி பாத்துட்டு இருக்கோம். சோ இந்த நேரத்துல வந்து வேற என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும் டாக்டர், இல்ல இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணா போதுமா? இப்போ அந்த வெபினார்ல நான் பிரசன்டேஷன் பண்றதுல நம்ம இப்ப நம்ம என்டர் பண்ணும்போது என்னென்ன காஷன் எடுத்துக்கணும், why we are maintaining social distance still, இந்த மாஸ்க் வந்து எந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணா நல்லது, யார் எந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களும். செகண்ட் தேர்ட் திங் வந்து மென்டல், நம்ம வந்து இது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணது வந்து இந்த வைரஸ் வந்து மல்டி ஃபேசட்டா அஃபெக்ட் பண்ணுது. பிகாஸ் ஆஃப் த லாக்டவுன் டூ மச் ஆஃப் இது வந்து நம்ம மென்டல் ப்ராப்ளமும் நிறைய பேர் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், சூசைட்ஸ், so many things are happening. So அதனால we have to maintain our mental health also along with the physical health. So இதெல்லாம் பத்தி கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்னென்ன சந்தேகம் கேட்கறாங்களோ, இல்ல இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுமா, இப்ப யூஸ் பண்ணுமா, எப்ப அதிகமா இது பண்ணணும், கவலை பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் we will discuss. ஓகே டாக்டர். ஓகே, சோ இப்போ நம்ம பிரசன்டேஷன் பாத்துடலாங்களா? கண்டிப்பா போலாம். ஓகே, சோ இப்போ பாத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கெல்லாம் வந்து சொல்லணும், இப்போ நம்ம இப்போ பேசினதோட மட்டும் இல்லாம பிரசன்டேஷனோட வந்து டாக்டர் இப்ப நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு இந்த புதிய இயல்பு நிலை, அதாவது நியூ நார்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் பத்தியும் சோஷியல் டிஸ்டன்சிங் பத்தியும். சோ ஓவர் டு யூ டாக்டர். இதுல மெயினா என்ன கான்சென்ட்ரேட் பண்றேன்னா ரிட்டர்னிங் டு ஆபீஸ் சேஃப்லி அண்ட் மைண்ட் செட் சேஞ்ச். என்னன்னா மெயினா வந்து we are now going back to offices, we are going back to work. சோ அதுல வந்து எப்படி நம்ம ப்ரிகாஷனா இருக்கும். நியூ நார்மல் முன்னாடியே சொன்னேன், அதாவது சப்போஸ் we have a major pandemic, மேஜர் ஏதாவது எக்கனாமிக் கொலாப்ஸ் அப்படின்ற போது அந்த டயத்துல we go back to normal சொல்லுவோம். இந்த டயத்துல we are going back to new normal. அப்படின்னா we are not going back to as usual before the pandemic. Before the pandemic எல்லாரும் வந்து நார்மலா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், சோஷியல் ஆக்டிவிட்டி எல்லாம் நார்மலா இருந்துச்சு, we are sitting together, going to recreation, everything as usual. அந்த மாதிரி இல்லாம we should take precaution. It's not like we are going back to normal back.
நியூ நார்மல்னா ஸ்லோவா we are entering into the normal, then new normal. Next slide சொல்லுங்க. இந்த கொரோனா வைரஸ் பத்தி சொல்லணும்னா இது வந்து பீட்டா கொரோனா வைரஸ். பேசிக்கலா கொரோனா வைரஸ்னா ஒரு லாங் பிக் வைரஸஸ் அஃபெக்டிங் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். இதுல என்ன மெயின் இதுன்னா, இது நிறைய கொரோனா வைரஸ் ஆல்ரெடி இருக்கு, நம்ம ஹியூமன்லயே இருக்கு. இந்த மெர்ஸ், சார்ஸ் இதெல்லாம் வந்து பேசிக்கலா மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், இது எல்லாமே காஸ்டு பை கொரோனா வைரஸ் தான். இப்ப புதுசா வந்திருக்கிற கொரோனா வைரஸ் வந்து COVID-19 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு டைப் ஆஃப் கொரோனா வைரஸ். என்ன ஒரே இதுன்னா, இது எல்லாரும் வந்து நம்ம திங்க் பண்றோம் இது ஒன்லி அஃபெக்ட் த லங்ஸ் தான் அப்படின்னு திங்க் பண்றோம். அப்படி கிடையாது. இது லங்ஸ் மெயினா அஃபெக்ட் பண்ணனாலும் எல்லா அதர் ஆர்கன்ஸும் நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி எல்லா அதர் ஆர்கன்ஸும் அஃபெக்ட் ஆகுது. யூஸ்வலா பீப்புள் டை பிகாஸ் ஆஃப் த இது நம்ம லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம போறது. பட் ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து இந்த சைட்டோகைன் ஸ்டார்ம் அப்படின்னு வருது. மீன்ஸ் வந்து வைரஸ் நம்ம உடம்புல ரொம்ப அதிகமாகும் போது இந்த சைட்டோகைன்ஸ்லாம் நிறைய ஆக்டிவேட் ஆகுறதுனால கிளாட்டிங், டிஐசி அப்ப வரும்போது மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன், அவங்க ரீனல் ஃபெயிலியர், அவங்க வேற எல்லாமே ஹார்ட் அட்டாக் வரலாம், வேற எல்லா ப்ராப்ளம் வர்றதுனால தே ஆர் கோயிங் இன்டு ஸ்லோலி டெத். ஸோ இதுதான் இந்த வைரஸோடைய ப்ராப்ளம். ஓகே ஓகே. அண்ட் இந்த நேரத்துல டாக்டர் ஒரு டவுட் என்னன்னா, இப்போ அனிமல்ஸ்க்கும் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா? எல்லாருக்குமே இப்ப வந்து இருக்கக்கூடிய ஒரு டவுட், இப்ப அனிமல்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கொரோனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தா அனிமல்ஸ் எல்லாம் வந்து கோவிடுக்கு பாசிட்டிவா டெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. சோ ஒரு அனிமல் கிட்ட இருந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வருங்களா? அனிமல் கிட்ட இருந்து தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ஆனது. நம்ம இப்ப ஆக்சுவலா இது பண்ணது நம்ம ஃபர்ஸ்ட், even though it is not fully proven இல்லனாலும் அனிமல் டைம் தான் இந்த டைப் ஆஃப் கொரோனா வைரஸ் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அனிமல் டைம் யூஸ்வலாவே கொஞ்சம் பிகாஸ் வைரஸ் வந்து கண்டினியூஸ்லி மியூட்டேட்டிங்னா வைரஸ் வந்து யூஸ்வலா ஒரே இதுல இருக்காது. இப்ப நம்ம இன்ஃபெக்ட் ஆனா கூட நம்மள்ட்ட மல்டிப்ளை ஆகும்போது there is some mutation happens. அந்த மாதிரி அனிமல்ஸ்ல மியூட்டேஷன் ஆகும்போது they have developed capacity to jump into the humans. It's a major shift ன்னு சொல்றாங்க யூஸ்வலா. அந்த ஷிஃப்ட் ஆகும்போது then they can come to human. இப்போ வந்து இந்த மாதிரி திரும்பி ஹியூமன்ல இருந்து அனிமல் போகுது, அனிமல்ல இருந்து அப்படி இருக்கிறது சான்ஸ் கம்மி. So either it is directly coming from human, once human வந்த பிறகு it is only transmitting through interhumans, community spread up. அது பண்றோம். சரி, ஓகே டாக்டர். யா, இப்போ சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது, பிகாஸ் we are going through this again. அதனால சிம்டம்ஸ் சொல்லணும்னா ஃபீவர், ஒரு ட்ரை காஃப், டயர்ட்னஸ், ஒரு 5-6 days ஆன பிறகு பிரெத்லெஸ்னஸ். சில பேர் வந்து இந்த ஃபீவர் காஃப் இல்லாமயே சடனா பிரெத்லெஸ்னஸாவும் பிரசன்ட் பண்றாங்க. இந்த வைரஸுடைய ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பிரெத்லெஸ்னஸ் வந்து லாஸ்டா ஆக்சிஜன் குறையும் போது தான் அவங்களுக்கு பிரெத்லெஸ்னஸ் வருது. ஸோ நிறைய பேர் வந்து மைல்டு ஃபீவர் இல்லை காஃபோட வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அந்த லங்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது தேர் அக்கஸ்டம் சொல்லுவோம் நம்ம. அதாவது என்னன்னா, இந்த ஹைபாக்சிமியா, லோ ஆக்சிஜன் போகும்போதும் அவங்களுக்கு சிம்டம் மற்ற ப்ராப்ளத்துல வர்ற சிம்டம் மாதிரி வர்றதில்லை. அதனால ஒரு இதனுடைய மெயின் இஷ்யூ அது. ஸோ அதனால அவங்க ரொம்ப லேட்டா, ரொம்ப ப்ரீத்திங் ரொம்ப லேட் ஆகும்போது அவங்க ப்ரெசென்ட் பண்றாங்க. அப்போ டாக்டருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்போ ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரொம்ப குறைஞ்சிருக்கும் போது போய் ஹாஸ்பிட்டல் போனா அவங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அது ஒன்று ப்ராப்ளம் இந்த வைரஸ்ல. அதர் சிம்டம்ஸ்லாம் நம்ம த்ரோட் பெயின் இருக்கலாம், நேசல் கன்ஜெஷன் இருக்கலாம், இந்த லாஸ் ஆஃப் டேஸ்ட், லாஸ் ஆஃப் ஸ்மெல் இருக்கலாம். சம் பீப்புள் வந்து டயரியா, ஹெட்ஏக், கன்ஜக்டிவைட்டிஸ் இப்படியும் வரலாம். பட் மெயின் சிம்டம் பார்த்தோம்னா காஃப், ட்ரை காஃப், ஃபீவர் அண்ட் பிரெத்லெஸ்னஸ், டயர்ட். ஓகே. ஆனா சில பேருக்கு வந்து சிம்டம்ஸே இல்லாமலே வந்துருது இல்லைங்களா? சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 95% ஆஃப் பீப்புள் வந்து சிம்டம் கம்மியா இருக்கலாம், ரொம்ப கம்மியா இருக்கலாம். டெஃபினட்டா 80% பீப்புள் ஆர் ஏசிம்டமேட்டிக் ஆர் வெரி மைல்ட்லி சிம்டமேட்டிக். ஸோ 15% 20% பீப்புள் தான் கொஞ்சம் சிம்டம்ஸ், மெயினா ஃபீவர் அந்த மாதிரி வர்றது. 5% லெஸ் தேன் தட் தான் வந்து உங்களுக்கு சிவியர் ரெக்கவரிங் ஹாஸ்பிட்டல் ஐசியூ அட்மிஷன். அந்த பர்சன்டேஜ் வந்து ஆக்சுவலா இப்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் ஹை நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாதிரி வைரஸ்ல வந்து ஐசியூ அட்மிஷன் தேவைப்படுறது இருந்தாங்க. இப்போ வந்து ஆஸ் பிகம்ஸ் மோர் வந்து லெஸ் நம்பர் 1%, 2% அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒன்னே நம்ம ட்ரீட்மெண்ட் மெத்தட்லாம் நம்ம வந்து கொஞ்சம் we know how to treatங்கிறதுனால இருக்கலாம். இந்த பேஷண்ட்டுக்கு இது இந்த மாதிரி
பிரீத்திங் கொடுக்கறது, இந்த மாதிரி வென்டிலேஷன் போடணும், இல்ல வென்டிலேஷன் டிலே பண்ணணும். ஸ்டீராய்டு இப்போ புதுசா ஸ்டீராய்டு கொடுத்தா ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அதனால அந்த சிவியரிட்டி கம்மியாயிடுச்சு. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, இந்த வைரஸ் வந்து மியூட்டேட் ஆறதுனால இந்த சிவியரிட்டி கம்மியாயிட்டே போகுது, பிகாஸ் இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் அண்ட் இட் இஸ் மியூட்டேட்டட். அது எப்படி பார்த்தோம்னா ஒரு விதிசிரமான இது. ஆக்சுவலா இட் இஸ் நேச்சுரல். என்னன்னா இப்போ ரொம்ப சிவியரிட்டியா ஒரு வைரஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய ஸ்ப்ரெட் வந்து குறைஞ்சிடும். பிகாஸ் இஃப் த பேஷண்ட் அஃபெக்டட் வந்து டெத் ஆகுறாங்கன்னா தே வில் நாட் ஸ்ப்ரெட் த வைரஸ். ஸோ அதனால நேச்சரலி வந்து இட் இஸ் மோர் லெஸ் சிவியரா இருந்துன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மோர் பீப்புள் இட் வில் கெட் டிரான்ஸ்மிட்டட். ஸோ மேபி தட் இஸ் அ ரீசன். ஒன்ஸ் இட் இஸ் மியூட்டேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து அது வந்து லெஸ் சிவியரா ஆயிடுச்சு. இப்போ நான் வேர்ல்டு வைட் டேட்டா பார்த்தாலுமே less number of people தான் going into ventilator, 1% to 2%. So அது ஒரு good news தான் இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு. ஓகே ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் ப்ளீஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ நம்ம எல்லாரும் இந்த லாக்டவுன்ல பீரியட்ல நமக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு வந்து ப்ராப்ளம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாலும் என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் சொல்றது என்னன்னா, சார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஸ் மச் டிஃபிகல்ட் தேன் ஒர்க்கிங் இன் த ஆஃபீஸ். என்ன இதுல என்ன ப்ராப்ளம்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஒர்க் தே ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் மார்னிங் அப் டு 11, 12 நைட் கூட ஒர்க் பண்றேன் சார். நீங்க வீட்ல இருந்து என்ன பண்றீங்க, பண்ணுங்க, எப்ப வேணாலும் பண்ணுங்க, எப்ப வேணாலும் வெபினார் போடுறாங்க. This is one problem they had from work from home. Now good thing that we are all getting back to normal. பட் இருந்தாலுமே இந்த நம்ம நார்மல் போகும்போது நம்மளுக்கு ஒரு அன்சர்டினிட்டி இருக்கு, எப்ப எவ்வளவு சான்ஸ் இருக்கு நம்ம வைரஸ் வர்றதுக்கு, என்ன பண்றது நம்ம இந்த மாதிரி வைரஸ் வராம இருக்கணும்னா. சோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய கொஸ்டின். நிறைய பேர் வந்து என் பேஷண்ட் சொல்றாங்க, சார் நான் இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணலாமா, இந்த பிளட் ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கு. பேஷண்ட் சொன்னாரு, எனக்கு பிளட் ப்ரெஷர் தான் இருக்கு மைல்டா, இது பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா போகணுமா அப்படின்னு. ஸோ டெஃபினட்டா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் இருக்கு, இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மோர் நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்னு. நெக்ஸ்ட் ப்ளீஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட். இதெல்லாம் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ எப்ப நம்ம வந்து நியூ நார்மலுக்கு எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம், என்ன நம்ம சேஃப் என்வரான்மெண்ட் ஒர்க்கிங் பண்றதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ நம்ம இப்போ இதை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பர்சனல் ஹைஜீன், இன்னொன்னு வந்து ஒர்க்கிங் என்வரான்மெண்ட். பர்சனல் ஹைஜீன்னா இப்போ நம்ம இண்டிவிஜுவலா என்ன பண்ணணும், இல்ல ஆர்கனைசேஷன் இண்டிவிஜுவலா என்ன பண்ண எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஒன்னு வந்து we should maintain personal hygiene, we should wear mean hand wash அடிக்கடி பண்ணணும், so that we should not spread the virus or get the virus. அது ஒண்ணு பண்ணணும். ரெண்டாவது க்ளோத்ஸ்லாம் வந்து we all doing actually. அதாவது ஒன்ஸ் நம்ம வெளியில போயிட்டு வந்தோம்னா இமிடியேட்டா we should put it for cleaning, washing, so that it is not coming to the house and we are not spreading into house. இன்னொரு இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம cough, cold ஏதாவது இருக்குன்னா first thing avoid going to work, because even though sometimes it cannot be COVID, it may be just normal virus or normal cold cough, இருந்தாலுமே we are having a risk. So அதனால if you have any problem போகாதீங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம சப்போஸ் வெளில போறோம், ஒரு காஃப் வருதுன்னா ஹைஜீன் எப்படின்னு சொல்றது, அதாவது காஃப் ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன். காஃப் பண்ணும்போது நம்ம வந்து நார்மல் டெண்டன்சி வந்து புட்டிங் த ஹேண்ட் இன் தி மவுத் ஆர் கை வச்சு. அதுல என்ன ப்ராப்ளம்னா you are putting the sneeze and every virus or secretions will coming to the hand, and this hand you are going to keep everywhere, and you are going to give it to handshake, or even though new normal you should not handshake. So அப்போ வந்து you are spreading, because இந்த வைரஸ் வந்து டைரக்டா இந்த டூ டைப் ஆஃப் ஸ்ப்ரெட் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம காஃப் பண்ணும்போது ஸ்னீஸ் பண்ணும்போது இந்த வைரஸ் பார்ட்டிகல்லாம் ஏர் டிராப்லெட்ஸ்னு இருக்கு, அதுல சஸ்பெண்ட் ஆகி and it is getting inhaled by the opposite person. So social distancing பண்றதுக்கு ரீசனே வந்து you are getting away from the air droplet. So இப்ப நீங்க ஒரு ஆள் கிட்ட உட்காரும்போது அவங்க பிரீத்திங்ல இருந்தோ அவங்க காஃப் பண்ணும்போது ஸ்னீஸ் பண்ணும்போதோ நம்மளுக்கு வராம இருக்கிறதுக்கு தான் இந்த 1 to 2 meter social distancing பண்றோம். நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஹேண்ட்ல பண்ணாம you should do like this. So if you do like this, or if you are having a tissue, you sneeze into the tissue and throw it immediately and wash the hand. So இப்படி பண்றதுல என்ன advantage? Suppose you don't have in hand a tissue, you do like this, you will not go to touch this area to any other place. Hand you will touch here easily. So இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான வே ஆஃப் இது.
ரெண்டாவது வந்து அன்னெசரியா யூ டோன்ட் கீப் ஆன் டச்சிங் ஆல் த பிளேசஸ். இப்போ நீங்க வேலைக்கு போறோம், நம்ம லேப்டாப் எடுத்துட்டு போறோம், போன் எடுத்துட்டு போறோம், லஞ்ச் பேக் எடுத்துட்டு போறோம், கீஸ் எடுத்துட்டு போறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வேற இடத்துல வச்சுட்டு அகைன் இஃப் யூ ஆர் டேக்கிங் பார்க்கும்போது அதுல இருந்து நம்மளுக்கு வைரஸ் வரலாம். பிகாஸ் ரெண்டாவது வகையா இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, தி பர்சன் ஹூ இஸ் ஸ்னீசிங் ஆர் கீப்பிங் ஹேண்ட் அண்ட் டு த சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ்ல இருந்து இட் கேன் கம் டு யூ, கான்டாமினேட்டட் சர்ஃபேஸ். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் try to minimize whatever you are taking. So you don't want to take too many things like as usual. Minimum things which is required. Better is to keep it inside your pocket. Don't keep it outside. So that நம்ம இது பண்ண கூடாது. ரெண்டாவது you keep on cleaning. That's very important thing. வந்து நம்ம ஒர்க் ஸ்பேஸையோ நம்ம டேபிளையோ வந்து எப்பயுமே கிளீன் பண்ணி வித் ஆல்கஹால் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன்னா, ரெண்டாவது நெக்ஸ்ட் பர்சன் வரும்போது நம்மளுக்கு அது கிளீனா இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணிருக்கோம், another person can come and work in the same place. அதை கிளீனா வச்சிருக்கணும், அது இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிள் டு கீப் த ஏரியா. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே. இப்போ மாஸ்க் பத்தி பேசுவோம் அப்படின்னா, நம்ம நார்மலா வந்து மாஸ்க் நிறைய இடத்துல வந்து நீங்க சொன்னீங்க இனிஷியலா கூட ஏன் இந்த மாதிரி மாஸ்க் வந்து இனிஷியலா வேணாம்னு. அப்புறம் ஏன்னா 2-3 ப்ராப்ளம் இருந்தது. ஒன்னு வந்து they are not very sure whether it is only spreading through the sneezing, it is spreading through the contact also, the area surfaces. அதனால எவ்வளவு அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல. ரெண்டாவது வந்து they were worried that நம்ம எல்லாரும் மாஸ்க் யூஸ் பண்ணா சடனா இந்த மாஸ்க் பிபி எல்லாம் வந்து மெடிக்கல் ஒர்க்கர்ஸ்க்கு கிடைக்காம போயிடும். there won't be any that is stockage, then there will be more problem. அதனால இனிஷியலா இருந்தாங்க. now we know we have everything enough adequate and we know also that mask யூஸ் பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கு வர்றது குறையுது, டிரான்ஸ்மிஷன் குறையுது. இதுல 2 விதமா இருக்கு. ஒன்னு WHO படி சொல்றது என்னன்னா, மாஸ்க் வந்து மெடிக்கல் கிரேட் மாஸ்க் இருக்கு, நம்ம நார்மலா இது கிளாத் மாஸ்க் இருக்கு. கிளாத் மாஸ்க் வந்து மெயினா வந்து நார்மல் பீப்புள் கேன் யூஸ். இட் இஸ் பேசிக்கலி preventing your secretions or cough going out to the community. So you are preventing it spread. மெடிக்கல் கிரேட் மாஸ்க் வந்து எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, if you are using inside any medical facility. இப்போ நீங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு போறீங்க, கண்டிப்பா மெடிக்கல் கிரேட் ஃபெசிலிட்டி மாஸ்க் யூஸ் பெட்டர். அதே மாதிரி இஃப் யூ ஆர் லிட்டில் வல்னரபிள் குரூப், நீங்க வந்து இப்போ ஏஜ் 60 இயர்ஸ்க்கு மேல இருக்கு, அட்வான்ஸ் ஸ்டேஜா இருக்கு, இல்ல யூ ஹாவ் அ கார்டியாக் ப்ராப்ளம் ஆர் யூ ஆர் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு, அப்படிலாம் இருந்தீங்கன்னா மெடிக்கல் கிரேட் மாஸ்க் யூஸ் பண்ணணும். நார்மல் ஃபேஸ் மாஸ்க் வந்து இட் வில் நாட் ஹெல்ப் யூ. இந்த க்ளோத் மாஸ்க் வந்து மெடிக்கல் கிரேட் மாஸ்க் யூஸ் பண்ணா you will not get it from outside. So அது ஒரு இம்பார்ட்டன்ட். N95 மாஸ்கோ இல்ல மெடிக்கல் கிரேட் மாஸ்கோ you have to use. சரிங்களா? நெக்ஸ்ட். பட் சொல்றாங்க இல்ல டாக்டர், இந்த மாதிரி N95 மாஸ்க் எல்லாம் ரொம்ப நேரம் prolonged யூஸ் பண்ணா நமக்கு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா, because N95 மாஸ்க் வந்து நமக்கு நீங்க பிரீத்திங் பண்ணும்போது sometime you are rebreathing, so it is difficulty. அதனால தான் only if you are vulnerable and you are going to a place where உங்களுக்கு வந்து சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறப்ப யூஸ் பண்ணிட்டு then you should take it. But normal medical mask அது வந்து it's also quite effective. N95 இல்லாத இருக்கிற மாஸ்க், ப்ளூ கலர்ல நார்மல் மெடிக்கல் மாஸ்க், that is much better. அது வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது N95 மாதிரி. அது இட்ஸ் ஆல்சோ வெரி எஃபெக்டிவ் இன் ப்ரிவென்டிங். ஸோ அந்த மாஸ்க்கை நீங்க யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் தி நம்ம இது க்ளோத் மாஸ்க். ஸோ ஆஃபீஸ்ல எப்படி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, மெயினா வந்து we should not think that okay we are normal, we are going back to everything normal illama, we should maintain social distancing 1 to 2 meters between working space within two people in the inside the office also. Adhe mari limit the number of people in the meeting. Most of the time try to do a virtual meeting, whether with your colleague or with your people who are contacting you or your business associates. Adu possible irundha adha pannunga, because that way we are not having a very close contact. So we are limiting the spread. Next please. பிபி யூசேஜ் அண்ட் சானிடைசிங் முன்னாடியே சொன்னேன், நம்ம மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணணும்னு. அது இல்லாம கிளவுஸ் யூஸ் பண்ணலாம். கிளவுஸ் யூஸ் பண்றது வந்து இப்போ நம்ம ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இப்போ இன்ட்ராக்ட் பண்றோம், இல்ல கஸ்டமர்கிட்ட போறோம், இல்ல எலிபிள் ப்ராடக்ட் யூஸ் பண்றோம், அப்போ வந்து கிளவுஸ் யூஸ் பண்றது பெட்டர். ஒரே திங் நம்ம யூஸ் பண்றது இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, கிளவுஸ் யூஸ் பண்ணும்போது சாயில் ஆனாலோ இல்ல அதுல ஏதாவது ஒரு நம்ம இப்போ we know that it is getting contaminated, na immediately we have to remove and then put a new mask, a new gloves. இப்ப அது இல்லாம நம்ம ஒரே கிளவுஸே கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அதனால நம்மளுக்கு வந்து இன்னும் சான்ஸ் அதிகமாகும்னு சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ கிளவுஸ் யூஸ் பண்ணா யூ ஷுட் பி வெரி மோர் காஷியஸ் அண்ட் யூ ஷுட்
throw it off immediately once you are that work is done. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிபி நம்ம பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் ஃபுல்லா போட்டுக்கிறது வந்து ஒன்லி இஃப் யூ ஹேவ் அ ஸ்பெசிபிக், இப்போ யாராவது நீங்க யூ ஆர் மீட்டிங் வித் சம்படி ஹூ ஹாவ் கோவிட் ஆர் யூ ஹாவ் ஹை ரிஸ்க் இஸ் தேர் அப்படின்னா மட்டும்தான் பிபி யூஸ் பண்ணோம். பட் இட் இஸ் எஸ்பெஷலி இந்த ஆர்கனைசேஷன்ஸ் இது வந்து நம்ம பிபி என்ஆஃப் வச்சிருக்கிறது இல்ல மாஸ்கோ பிபி எல்லாம் இருக்கிறது ஒரு எசென்ஷியல். நம்ம ஆர்கனைசேஷன் அதை டேக் கேர் பண்ணணும். அதே மாதிரி ஏர் ஃபில்ட்ரேஷன் அதிகம் பண்றதோ இல்ல நேச்சுரல் ஏர் ஃப்ளோ இதெல்லாம் வந்து நம்ம ஆர்கனைசேஷன் லெவல்ல பண்ணலாம். ரெண்டாவது கிளீனிங் வந்து ரெகுலர் கிளீனிங் இருக்கிறது, மல்டிபிள் டைம்ஸ் கிளீனிங் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம ஆர்கனைசேஷன் லெவல்ல பண்ணி ஆகணும். So that we prevent spread of the virus. Next. Okay. So நான் சொல்லிட்டேன், நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், எம்ப்ளாயி வந்து இது இந்த வைரஸோடைய மெயின் இது என்னன்னா நம்ம கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்கவங்க வந்து மோர் ரிஸ்க் இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து இப்போ ஒரு எல்லாருமே வந்து இப்போ ஈவன் தோ வி ஆர் அலவுட் டு கோ ஃபுல் ஸ்ட்ரென்த் இருந்தாலுமே இஃப் தேர் ஆர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண சொல்லலாம், இல்ல லெஸ் டைம் ஆஃப் ஆஃபீஸ்க்கு வர சொல்லலாம். அதே மாதிரி we should not be worried about the virus. We know that it's very common and most of the people are going to recover. 95% to 99% is going to recover. ஸோ அதனால முன்னாடி இந்த ஸ்டிக்மா இருக்கு, அது வந்து மோர் ப்ராப்ளமேட்டிக். யாராவது கோவிட்னால எவ்ரிபடி இஸ் அஃப்ரைட் அண்ட் தென் ரன்னிங் அவே, அப்படி இருக்கக்கூடாது. பிகாஸ் தட் கிவ்ஸ் பேட் ஃபார் த பேஷண்ட் ஹூ இஸ் அஃபெக்டட். அவங்க என்னன்னா தனிமை ஆயிடுறாங்க, அவங்களுக்கு ஒரு இதே கிடையாது. தட் இஸ் கிவிங் மோர் மென்டல் ப்ராப்ளம் ஆல்சோ ஃபார் தெம். ஸோ அதனால யூ டோன்ட் ஹேவ் டு வரி, ஜஸ்ட் டேக் ப்ரிகாஷன்ஸ். இஃப் யூ நீட் யூ வியர் பிபி, பட் யூ ஷுட் நாட் ஷன் த பீப்புள் ஹூ ஹேவ் த கோவிட் வைரஸ். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. Next please. இந்த கோவிட்ல மல்டிபிளா இட் இஸ் அஃபெக்ட். நான் சொன்னேன் ஃபைனான்சியல் இஷ்யூ. we know that because we are locked down, lot of people are having financial problem. ரெண்டாவது சோஷியல் ஸ்டிக்மா இருக்கு once you develop. அதனால அசோசியேட்டட் ஆன்சைட்டி இருக்கு. நம்மளுக்கு வந்துட்டா என்ன ஆகுறதோ, இல்ல நம்ம வந்து வைரஸ் எடுத்துட்டு போய் ஃபேமிலிட்ட கொடுத்துட்டா என்ன ஆகுறதோ. ஸோ அதனால கான்ஸ்டன்டா பீப்புளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஏன்னா வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, நம்ம தான் வெளில வரோம், நம்ம தான் வந்து சான்ஸ் வந்து கொண்டு போய் கொடுக்கறதுக்குன்னு அந்த ஒரு இது இருக்கு. இதெல்லாம் வந்து யூ ஷுட் அட்ரஸ். ஒன்னு வந்து டேக் எனஃப் ப்ரிகாஷன்ஸ், பட் அதனால பயந்து ஒன்றும் புண்ணியம் கிடையாது. எனஃப் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு போனா நம்ம ஹைஜீனா இருந்துட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு தென் யூ ஷுட் பி ஓகே. அது ஒண்ணு இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது இஃப் யூ ஆர் ஹேவிங் ப்ராப்ளம், பிகாஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆன்சைட்டியா இருக்கு, ரொம்ப டென்ஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா யூ ஆஸ்க் ஹெல்ப், யூ ஆஸ்க் த டாக்டர்ஸ், மீட் தம். ஸோ அது பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட். ஓகே. ஸோ அதான் மென்டல் ப்ரிப்பேர்டா இருக்கணும். சரிங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் வி ஹாவ் டு ஹேவ் அ கார்டியல் ரிலேஷன்ஷிப். இப்போ என்னன்னா நம்ம எல்லாமே ஓவர் அச்சீவர்ஸ். நம்மளுக்கு எல்லாமே வந்து எல்லாம் இங்க இருக்கிறோம், நமக்கு தெரியும். we are not coming from other places to work here. We all want to excel in whatever we are doing. So we want to do at the maximum. But this is the time to go slow. So that you have to keep in mind. ஒரே நாள்ல எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும்னு நினைக்க கூடாது. Slowly, gradually, one day by day, gradually get into work. Don't be too aggressive because life is more important. அது வந்து ரொம்ப important. Because aggression is also more problem. நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஒன்று. ஸ்ட்ரெஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் பிகாஸ் நம்ம அக்ரெசிவா இருந்தா. சரிங்களா? நெக்ஸ்ட். ஓகே. ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீப்புள் ஈவன் இஃப் தே ஆர் இன்சைட் த ஹவுஸ் தே ஆர் ஈட்டிங் ஸ்லீப்பிங், தே ஆர் நாட் டூயிங் எக்ஸசைஸ். அது வந்து நம்ம கண்டிப்பா பண்ணணும். பிகாஸ் இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்பரா நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ நம்ம பாடி இஸ் கோயிங் டு பி ஃபிட்னா தான் நம்ம அதை வி கேன் ஹாவ் அ good fight with the virus. So அதனால எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணுங்க, have a good diet, also take full rest. Because நம்ம இப்ப of course we are all going back to work, but most of the time during the lockdown period people are not sleeping properly, watching TV or doing something social media throughout the night. அது வந்து it will affect your immune system because நம்ம ஸ்லீப்ங்கிறது very important for working of a immune system. அதனால ப்ராப்பர் ஸ்லீப், ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் டயட் இதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணா டெஃபினட்டா திஸ் இஸ் நாட் எ பிக் ப்ராப்ளம் அட் ஆல்.
சரிங்களா? ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் இப்போ ப்ளீஸ். நம்ம ஃபிட்னஸ் பத்தி அப்படின்னு பேசுறதுனால எனக்கு ஒரு டவுட். இப்போ இங்க ஜிம்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் ஓபன். இப்போ ஜிம்முக்கெல்லாம் ஆமா நீங்க ஆமா வரலாம், ஆமா. வொர்க் அவுட்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா. சோ அந்த ரிஸ்க் எடுத்து போலாங்களா டாக்டர் ஜிம்முக்கெல்லாம்? கண்டிப்பா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஜிம்ஸ் வந்து ஹை ரிஸ்க் குரூப்ல தான் இருக்கு ஜிம்லாம். சோ நீங்க போனீங்கன்னா you should take definitely more cautions. It's better to ஓகே. go gradually or assess how is your gym, whether it is having ஓகே. less number of people. நீங்க போனீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்டை நீங்க யூஸ் பண்ண முன்னாடி க்ளீன் பண்றாங்களா, இல்ல நீங்க க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ண முடியுமா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க, பிகாஸ் ஒன் ஆஃப் த ஹை ரிஸ்க் ஃபார் ஸ்ப்ரெட் இஸ் gym. ஓகே. But we have to gradually do, we cannot avoid also, so gradually நம்ம பார்க்கணும். That is one thing you have to be take care. So the responsible இருக்கணும். நியூ நார்மல்னா பேசிக்கலி நம்ம நல்லா எல்லாம் நார்மல்னு சொல்லிட்டு எப்பயும் போல இல்லாம அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா எடுத்தோம்னா இந்த வைரஸை கண்டிப்பா we can beat. சரிங்களா? ஓகே. ஓகே டாக்டர், வண்டர்ஃபுல். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான பிரசன்டேஷனா இருந்தது டாக்டர். ஏன்னா நீங்க சொல்லும்பொழுது அந்த பாயிண்ட்ஸையும் கண்ணுல பார்க்கும்பொழுது நல்லாவே கிராஸ்ப் பண்ண முடிஞ்சது. மீன்வைல் இங்க நம்மளுடைய லிசனர்ஸும் வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி. சோ அதுல ஒன்னொன்னா பார்க்கலாம் டாக்டர். ஃபர்ஸ்ட் வந்து சாருலதா சுப்புராஜ் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க. Hello doctor, here in USA every year so many people are getting affected and are dying for flu, even if we take flu vaccine. So is this virus same like flu or more dangerous than that? Everyone is saying that it's same like flu. Can you explain that? It is not same like flu, because one thing is that the death rate is definitely much more than flu. So adanala it's not same like flu. So that is one thing. Second வந்து the infectivity rate is also too much of the virus compared to flu. So அதனால இது secondary attack rate சொல்லுவோம் நம்ம, அது வந்து ரொம்ப அதிகம் இந்த வைரஸ்க்கு. Third thing நம்ம என்ன சொல்றோம்னா this is new virus. இப்போ flu virus வந்து நிறைய பேர் வந்து we are exposed already, so we have some immunity. இந்த வைரஸ் வந்து நியூ வைரஸ், so how we will react individual persons வந்து சொல்ல முடியாது. அதனால we should be more careful, not like a normal. ஓகே டாக்டர். ஓகே. அண்ட் அடுத்த क्वेश्चन வந்து ராதாகிருஷ்ணன் PS அவர் வந்து கேட்டிருக்காரு. வாட் அட்வைஸ் டு யூ வாண்ட் டு கிவ் ஃபார் கார்டியாக் பேஷண்ட்ஸ் அப்படினு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. கார்டியாக் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஹை ரிஸ்க் ஃபார் டெவலப்பிங் காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த இதை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த டூரிங் த பேண்டமிக் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, லாட் ஆஃப் பீப்புள் பிரசன்ட் வந்து கார்டியாக் ப்ராப்ளம் மாதிரி, இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி வர்றது, இல்ல ஸ்ட்ரோக் மாதிரி வர்றது, இதெல்லாம் வெரி காமன். தே திங்க் தட் இட் இஸ் ஒன் நாட் அ வைரஸ், இட் இஸ் ஒன்லி அ செஸ்ட் பெயின். இட் இஸ் அப்படி நாங்க அப்புறம் செக் பண்ணி பார்த்தா தே ஆர் ஹேவிங் அ வைரஸ், பிகாஸ் இந்த வைரஸ் வந்து இட் இன்க்ரீசஸ் த கிளாட்டிங் டெண்டன்சி. சப்போஸ் அதனால அவங்க தே பிரசன்ட் அஸ் அ ஹார்ட் அட்டாக். ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது, ஹார்ட் அட்டாக் இருந்து உங்களுடைய ஹார்ட் பம்பிங் வீக்கா இருக்கு, இல்ல அதனுடைய கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும்போது இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆனா தென் யூ ஹேவ் மோர் ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அதனால கார்டியாக் பேஷண்ட்ஸ் ஆர் ஹை ரிஸ்க் டு டெவலப் ப்ராப்ளம்ஸ். So they have to take care. Take care means basically they should avoid coming and trying to prevent that getting virus. ஓகே. ஓகே. சோ இப்போ வந்து இப்போ நார்மலா வந்து பெர்ஃபெக்ட்லி ஹெல்தியா இருக்கிற ஒரு பர்சனுக்கும் வந்து கோவிட் வருது. அது வந்துட்டு அது வந்ததுக்கான ஒரு அறிகுறியே இல்லாம போயிடுது இல்லைங்களா டாக்டர்? சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச சில பேர்கிட்டயே வந்து நம்ம கேள்விப்படுறோம், இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க கோவிட் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கே அதுக்கான அறிகுறிகள் எல்லாம் தெரியல. சோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து தோணும், ஒருவேளை நமக்கும் வந்திருக்குமோ, நம்மளுடைய நமக்கு தெரியாமலே அது வந்துட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குங்களா? கண்டிப்பா எல்லாருடைய மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்குது அதான். இப்போ கூகுள்ல ஹையஸ்ட் சர்ச் பண்ண டேர்ம்னு பார்த்தானா, எனக்கு வைரஸ் வந்திருந்தா எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, ப்ரூவ் பண்றது? இது வந்து ஒரு காமன் சர்ச் டேர்ம்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ண முடியுமா, இல்ல நான் வந்திருக்கான்னு கண்டுபிடிக்குமா? இதுதான் இந்த ஆக்சுவலா வைரஸோட ப்ராப்ளமே. பிகாஸ் இப்போ இவங்க இப்போ நம்ம இவ்வளவு கம்யூனிட்டியில இவ்வளவு பர்சன்டேஜ் பீப்புள் அஃபெக்ட் ஆகுன்னு சொன்னாலும் ரூபா எவ்வளவு பர்சன்டேஜ் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, எப்ப ஹெர்ட் இம்யூனிட்டி வரும், எப்ப வந்து ஸ்ப்ரெட் குறையும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் எல்லாரும் வந்து சிம்டம்ஸ காட்டுறது கிடையாது. நிறைய பேருக்கு வந்து நோ சிம்டம். பேஷண்ட கூட ஒரு பேஷண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஹேவிங் காஃப்னு போய் கொடுத்துருக்காரு. அவரு கொடுக்கும்போது எனக்கும் கொடுங்கன்னு கொண்டா, ஒய்ஃபுக்கு நெகட்டிவ், அவருக்கு பாசிட்டிவ். சார் எனக்கு ஒண்ணுமே இல்ல, ஒய்ஃப்காக தான் பாசிட்டிவ், எனக்கு சொன்னா இட் இஸ் காமன். சோ அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டு டிடெக்ட். இது அதனுடைய ப்ராப்ளம் ஆக்சுவலா. பிகாஸ் ஒண்ணு நம்ம வி ஆர் இன் கான்ஸ்டன்ட் ஃபியர், நம்மளுக்கு வந்துருச்சா இல்ல இனி வரலன்னா நம்ம வரலான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்துருச்சுன்னா நம்ம அட்லீஸ்ட் ஓகே நம்மளுக்கு வந்துருச்சு, கொஞ்சம் இம்யூனிட்டி இருக்கு நம்மளுக்குன்னு நினைச்சுக்கலாம். சோ அது வந்து we cannot do.
ஏன்னா நம்ம இந்த ஆன்டிபாடி டெஸ்ட்னு ஒண்ணு பண்றாங்க. அதாவது இப்போ நம்ம இப்ப வைரஸ் பண்றது வந்து மெயினா வந்து நேசல் கேவிட்டியோ இல்ல த்ரோட்ல இருந்தோ இது வைரஸ் பண்றது பிசிஆர். அது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் வைரஸ் வந்து தே ஆர் மல்டிபிளிகேஷன்ல கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ஃபெக்டட் அண்ட் யூ ஆர் ஸ்ப்ரெட்டிங்னா தான் உங்களுக்கு அது பாசிட்டிவா வரும். சப்போஸ் நீங்க முன்னாடியே வந்துருச்சு போயிடுச்சுன்னா எப்படி நம்ம ப்ரூவ் பண்றதுன்னா ஆன்டிபாடி டெஸ்டிங் பண்றது. முன்னாடி கூட கொஞ்சம் நம்ம இங்க கூட நம்ம ஃபிளைட்ல போறவங்க எல்லாம் ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணி ரேபிட் ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணாங்க. பட் அது ரிலையபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. என்னன்னா ஒண்ணு வந்து ரொம்ப மைல்டு இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் மேபி எனஃபா இருக்காது. அந்த ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் வராம மைல்டு இன்ஃபெக்ஷன் வருது, மைல்டு ஆன்டிபாடி போயிடுச்சு, அது வராது. ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட் அளவு ஆன்டிபாடி இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி அதனுடைய ஸ்பெசிபிசிட்டியும் கம்மியா இருக்குன்றாங்க. ஸோ அது கம்மியா இருக்கும்போது நம்ம வந்து வந்துச்சா வரலையா. அதே மாதிரி ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு 2 months ஆகும்போது நம்ம ஆன்டிபாடி லெவல் குறைய ஆரம்பிச்சிடுது. சப்போஸ் உங்களுக்கு ஆன்டிபாடி வைரஸ் நீங்க 2 months முன்னாடி வந்துருந்ததுன்னா இப்ப போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேபி பிகாஸ் ஆன்டிபாடி ஆல்ரெடி குறைஞ்சதுனால உங்களுக்கு நெகட்டிவா வரும். சோ இதெல்லாம் வந்து சேலஞ்ச் இந்த வைரஸ்ல நம்ம என்ன. ஓகே. அண்ட் இப்போ ஒருத்தருக்கு வந்து கோவிட் வந்துட்டு போயிடுச்சு, அவங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பியும் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு? ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது ஆக்சுவலா அது ஆரம்பத்துல இருந்தே திரும்பி வர சான்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன 2-3 பேருக்கு வந்து தே ஹவ் ஃபவுண்ட் அவுட். ஐ மீன் 2-3 கொஞ்சம் பேருக்கே வந்து தே ஃபவுண்ட் அவுட் அகைன் அந்த வைரஸ் பார்ட்டிகல் இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அது கிடையாது தான் உண்மை. ஏன்னா ஒன்ஸ் யூ காட் மோஸ்ட் ஆஃப் த டைம் தேர் இஸ் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இன்ஃபெக்ஷன் இஸ் லெஸ் ஒன்லி. ஓகே 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 டாக்டர். அண்ட் அடுத்த क्वेश्चन வந்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா ராஜ்குமார் மன்னார்குடி. ஓகே, மேக்ஸிமம் ஹவு லாங் கேன் வி வேர் ஃபேஸ் மாஸ்க் இன் அ டே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்காரு. அப்படி ஒன்றும் இது கிடையாதுங்க. நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்கா கிடையாது. யூ கேன் வியர் as long as you are working outside and it is not a problem. It's not a problem. Okay, and அவரே தான் வந்து கேட்டிருக்காரு சில சமயம் N95 மாஸ்க் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா maybe you will feel difficulty because that is definitely difficulty. So maybe 8 hours நீங்க continuously நீங்க wear பண்ணீங்கன்னா you feel difficulty in wearing continuously. Normal medical mask or the face mask, cloth mask you can wear continuously. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே டாக்டர். அண்ட் எம்பி சிவா மஞ்சையப்பன் அப்படிங்கிறவர் வந்து கேட்டிருக்காரு, எனக்கு ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் இருக்கு, இப்போ 1 வீக்கா கொஞ்சம் ஸ்லீப்பும் வர மாட்டேங்குது, மனசு படபடப்பாவே இருக்கு, சோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கேக்குறாரு. பயம் அப்படிங்கிறது கொலஸ்ட்ரால் யூசுவலா சிம்டம் எதுவும் காஸ் பண்ணாது. சோ அந்த ஸ்லீப் வராதுக்கு மேபி அவரு வரி பண்றது ஆன்சைட்டி ப்ராப்ளமா இருக்கலாம். சோ இதுக்கும் கொலஸ்ட்ரால் அதுக்கும் சம்பந்தம். சரிங்களா? ஓகே. சோ இப்போ வந்து நம்ம இந்த sleep hygiene, we are trying to go to sleep at the same time, not to use gadget, try to have a proper sleeping place with the darkness. இதெல்லாம் நம்ம the sleep hygiene சொல்றோம், அதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் நம்ம sleep pattern improve பண்ண முடியும். So don't take work or your laptop or your mobile into the bedroom. Sleeping definitely improve. Okay. ஓகே. அண்ட் உதயகுமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, அவருடைய கசின் 49 இயர்ஸ் அவருக்கு ஆயிருக்கு, அவருக்கு ஆல்ரெடி ஒரு அட்டாக் ஒன்று வந்திருக்கு அண்ட் ஸ்டட் வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்க துபாயில. இப்போ வந்து அவருக்கு வெளியில போகிறதுக்கே பயமா இருக்கு. சோ இப்ப நார்மலான ஒரு லைஃப் வந்து அவரால எப்படி இப்போ லீட் பண்ண முடியும், வெளியில போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. they are at high risk, heart patient தான். பட் அதுக்காக நம்ம ஒரு இப்போ வந்து it started receding, so we are having less number of new patients. அதனால we have to take precautions, maybe go slowly and see. That's why we are telling you have to go into slow. So maybe ஒரு 2 நாளுக்கு ஒரு வாரத்துக்கு 2 நாளைக்கு ஆபீஸ் அந்த மாதிரி slowly gradually you try and use all the precautions. பிகாஸ் ரெண்டாவது இந்த ப்ரிகாஷன்ஸ் நம்ம வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணா மேபி தப்பு பண்ணிடுவோம், ஒரு நாள் கரெக்டா இது பண்ண மாட்டோம், மாஸ்க் ஒழுங்கா போட முடியாது, மாஸ்க் மூக்கு கீழே இழுத்து விடுவோம் பேசும்போது. திஸ் இஸ் ஆல் ஹேபிட். So once you start going and then gradually getting into that, then you will get used to it. So adnala you can go back to work but go gradually. Okay. என்னுடைய மனைவிக்கு தொண்டையில் சிறிய புண் போன்று உள்ளது, அதற்கு எதுவும் மருந்துகள் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஹாஜி முகமது அப்படிங்கிறவர். சோ அதுக்கும் லைக் இந்த தொண்டையில புண்ணு வருது அப்படின்னா அது வந்து வைரஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா தொண்டையில புண்ணு இருந்தா we should check why there is because நார்மலா throat discomfort வரலாம், காஃப் வரலாமே தவிர புண்ணு வராது. இதுல
புண்ணு இருக்கு அப்படின்னா இட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். why the ulcer இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ENT டாக்டரை பார்த்து we should check. அவர் என்ன ஏஜ், என்ன வைஃப்க்குன்னு சொல்லியிருக்காங்களா, என்ன ஏஜ், ஏதாவது ரிஸ்க் இருக்கா என்னன்னு பார்க்கணும். பிகாஸ் இந்த அல்சர்னா யூ ஷுட் செக். அல்சர்னா அது பேசிக்கலா புண்ணு, அல்சர் இருக்கு, அது செக் பண்ணணும். ENT டாக்டர் பார்த்து செக். அண்ட் ஓகே, ரிஷி ஹர்ஷன் அப்படிங்கறவர் கேட்டிருக்காரு, ஹாய் சார், மை ஃபாதர் இஸ் யூசிங் வார்ஃபரின் டெய்லி, so how many hours before he should stop eating அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்ஃபரினுக்கும் எடுக்கிறதுக்கும் சாப்பாடுக்கும் ஒன்றும் இது கிடையாது. நார்மலா we take it in the evening and we have to check the INR ஒரு 1 monthly 2 monthly depending on their problem. But there is no issue with the eatingல சில ஸ்பெசிபிக் ஃபுட்லாம் which alter the warfarin level நம்ம செக் பண்ணணும். பட் அது இது பண்ணிக்கணும், நம்ம கேபேஜோ இல்ல கிரீன் லீஃபி வெஜிடபிள் சொல்றோம், அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கணும். பட் அதர்வைஸ் சாப்பிடுற டைமிங்ஸ் ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகே டாக்டர். அண்ட் விஜய் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, how an angioplasty patient can use a mask like while going for walk? Please tell us about the N95 mask for an angioplasty patient. Can they use cloth mask and can they go for walk outside அப்படின்னு கேட்டிருக்காங்க. They can use, see, normally as I say, if you are little high risk patient இருந்தீங்கன்னா cloth mask விட better using the medical mask, either N95 or the normal medical mask. N95 வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணீங்களா கண்டிப்பா you will have difficulty. அதனால நார்மல் மாஸ்க் and medical grade mask, normal mask you use, not the cloth mask, because angioplasty பண்ணிருக்கனால கொஞ்சம் ரிஸ்க் இருக்கனால நார்மல் blue grade medical grade mask அது யூஸ் பண்ணுங்க, அது பெட்டர். வாக் பண்ணலாம், கண்டிப்பா வாக் பண்றத பத்தி பிரச்சனை இல்ல. மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ ட்ரை நாட் டு சிட் ஆர் டச் எனிவேர் வேர். இப்போ நீங்க போறீங்கன்னா நம்ம உட்காராம டச் பண்ணாம ஜஸ்ட் கோ வாக், மெயின்டைன் த டிஸ்டன்ஸ், தென் த சான்ஸ் ஆஃப் டெவலப்பிங் எ ப்ராப்ளம் ஆர் இன்ஃபெக்ஷன் இஸ் மச் மச் லெஸ். ஓகே, இப்போ வந்து டாக்டர் இங்க நம்ம யுஏல வந்து செப்டம்பர்ல இருந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட திரும்பி ரீஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ குழந்தைங்க வச்சிட்டு இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரியான கேர் எல்லாம் எடுத்துக்கணும், அண்ட் குழந்தைங்களை எப்படி இந்த நியூ நார்மல்சிக்கு ப்ரிப்பேர் பண்றது டாக்டர்? இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஆஸ் a parent எனக்குமே வந்து கஷ்டமா தான் இருக்கு. என் வைஃப் வந்து she is really upset because we don't know, we have to wait for 2 months to see how much இது கம்மி ஆகுது, because is it safe to go. Because குழந்தைங்கள்ட்ட நம்ம வந்து even though we can tell them how to wear mask, how to take care, but it's very difficult to maintain them in the school, social distancing. Correct. Not to play with the other child, or we don't know how other childs are behaving. So another other child maybe have problem and then they can give, because நமக்கு தெரியும் high risk of this flu like virus is coming mainly from the children's, then it going to the parents. So anyway they told it is advisable, but I think they will see after end of 2 months of the leave, then only decide பண்ணுவாங்க. Then depending on how many cases, how the transmission decide பண்ணணும். Because குழந்தைங்க பண்றது ரொம்ப கஷ்டம், அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? கரெக்ட். ஓகே, சோ இப்போ பாத்துட்டு இருக்கிற நீங்களும் வந்து ஏதாவது கேள்விகள்லாம் இருந்ததுன்னா கேட்கலாம், டாக்டர் வந்து நமக்காக ஆன்சர் பண்ணுவாரு. சோ COVID-19 அது பத்தியும் நியூ நார்மல்சி அது பத்தியும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டாக்டர், இப்ப எனக்கு பர்சனலி இன்னொரு டவுட் என்னன்னா, இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, டயபெட்டிஸா இருக்கட்டும், இந்த ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரியான டிசீசஸ்ல வந்து எந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி டாக்டர்? சில பேர் வந்து வெறும் கொரோனா வைரஸ்க்கு வந்து மெயினா ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம், இல்லைன்னா இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் இண்டிவிஜுவல் சொல்றோம். இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ்னா பேஷண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து நம்ம ஸ்டீராய்டு எடுத்துட்டு இருக்காங்க அவங்க டிசீஸ்க்காக, இல்லைன்னா வந்து போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ் வந்து இம்யூனோ சப்ரசிவ் மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, அவங்களாம் வந்து ஹை ரிஸ்க் ஃபார் டெவலப்பிங். சேம் வே ஏஜ், அட்வான்ஸ்ட் ஏஜ் ஆல்சோ ஹை ரிஸ்க் ஃபார் டெவலப்பிங் காம்ப்ளிகேஷன்ஸ் போஸ்ட் கோவிட். ஓகே ஓகே. அப்படி பார்த்தா ஆக்சுவலா நிறைய பேர் வந்து நம்ம ஹை ரிஸ்க்னு சொல்லலாம். Because நிறைய பேர் after 45 they are taking hypertension medicine, so then immediately they will come to high risk category. ஓகே ஓகே. சோ இந்த டைம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காம இருக்க லைக் என்ன பண்ணலாம் டாக்டர்? லைக் we actually need words of motivation. ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து இவ்ளோ கேசஸ் இங்க, நம்ம சொந்த ஊர்ல எங்க அங்க நம்ம பாத்துட்டு இருக்கும்போது இந்த நேரத்துல எப்ப வேணா நமக்கு வரலாம் அப்படின்னு இருக்கும்.
ரொம்ப ஸ்ட்ரெஸ் வர்றது நம்ம மெயினா வந்து இப்ப இங்க குறைஞ்சிருச்சு, பட் ஊர்ல அதிகமாகுது. ஃபாதர்ஸ் மதர்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஊர்ல இருக்காங்க, அவங்களுக்கு வந்தா என்ன வருது, அவங்களுக்கு எப்படி நம்ம டேக் கேர் பண்ண முடியும் இங்க இருந்துகிட்டு, இதெல்லாம் கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் தான். பட் ஒன்லி திங் என்னன்னா கொஞ்சம் பிலாசபிக்கலா யோசிக்க வேண்டியதான். நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இங்க இருக்கிறோம், வாட் எவர் பாசிபிள் வி ஆர் கோயிங் டு டூ. ரெண்டாவது வந்து we have to do a regular exercise. I think that is very important to improve your mental stability, and also try to get regular sleep. இது ரெண்டும் இருந்தாலே I think we should be better. And also try to do something which you are engaged பண்றது நல்லது. சும்மா இல்லாம ஒர்க் போறோம் இல்ல எக்ஸசைஸ் பண்றோம் இல்ல வேற ஏதாவது நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும், அது பெட்டர். அதுதான் திங்கிங். நம்ம இப்ப என்னன்னா ஒரு இது திங்க் பண்ணி அதே திங்க் பண்ணிட்டே இருந்தா அதனால நமக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். அதே திங்க் பண்ணி என்ன பண்ண போறோம், இதான் சொல்யூஷன், இதான் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன்னா நான் இருக்கிறேன், எனக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க ஊர்ல, அது ப்ராப்ளம் இருக்கு. ஆக்சுவலா ப்ராப்ளம் இப்ப இந்தியாவில என்னன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் இன் கெட்டிங் அட்மிஷன் ஸ்கூல் இதுல ஹாஸ்பிட்டல்ல பெட்ஸ் இல்ல. ஸோ ஹவு டு மேனேஜ் சப்போஸ் தே கெட். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் உண்டாக்குற விஷயம் தான். வந்து இப்போ பேலன்ஸ் பண்ணி இப்போ வந்து நமக்கு ஆமா டாக்டர். அண்ட் இப்போ கோவிட் டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா லைக் நம்ம தெரிஞ்ச சர்க்கிளே பார்க்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க ஹோம் குவாரண்டைன்லயே இருந்துக்கோங்க, வீட்லயே வந்து நீங்க தனிமையில இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஆனா நிறைய பேத்தால வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா இப்போ எனக்கு கொரோனா இருக்கு, ஆனா ஏன் எனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தர மாட்டாங்க, என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டுல குவாரண்டைன்ல இருக்கிறவங்க கூட வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனலா சொல்லுங்க டாக்டர். ஏன்னா வீட்டுல இருந்தே கூட வந்து அது அப்படியே போயிடும் அப்படின்றாங்க. வந்து ஃபர்ஸ்ட் திங் டிஃபிகல்ட்டி இன் குவாரண்டைன் இருக்கலாம். ஒரு தனியா ஒரு ரூம் இருந்துட்டு எல்லாமே நம்மளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறதே டிஃபிகல்ட்டி தான், சில நிறைய பேருக்கு அது இருக்கலாம். ரெண்டாவது தே ஹேவ் ஃபியர் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங். பாதி பேர் வந்து நம்ம வீட்டுல இருந்தாலுமே வை நம்ம வீட்டுல இருந்து வீட்டுக்கு இருக்கவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம குவாரண்டைன் ஃபெசிலிட்டி போனா அட்லீஸ்ட் வீட்டுல இருக்கவங்களுக்கு வர சான்ஸ் ரொம்ப கம்மி, அதனால தே ஆர் ஃபீலிங் தட் ப்ராப்ளம். முன்னாடி இந்த ப்ராப்ளம் இருந்தது உண்மைதான். ஏன்னா பிகாஸ் வி ஹேட் a lot of கேஸ் இங்க எஸ்பெஷலி இந்த யூஏ பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து நிறைய பேர் மைல்டு சிம்டமோ ஏசிம்டமேட்டிக்கோ நீங்க வீட்லயே இருங்க குவாரண்டைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் நவ் பிகாஸ் வி ஹேவ் less number of கேஸ் இந்த ப்ராப்ளம் கம்மியாயிடும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் பேசிக்கலி நம்பர் ஆஃப் பெட்ஸ் அவைலபிள் அண்ட் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ். அப்போ பெட்ஸ் கம்மியா இருக்கும்போது நம்ம டெஃபினட்டா கம்மியா ஒண்ணுமே சிம்டம் இல்லாதவங்கள நீங்க ஹோம் குவாரண்டைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ கம்மியாயிட்டே இருக்கிறதுனால if suppose you have problem naturally you can go to hospital. ரெண்டாவது என்னன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து ஈவன் ஹாஸ்பிட்டல் வந்தாலும் if they are very asymptomatic னா ஒன்னும் மெடிசின் ஸ்பெசிஃபிக்கா கிடையாது. பேசிக்கலி we are maintaining their vitals and then we are giving medicines only. ஏதாவது paracetamol or fever இருக்கான்னு பார்த்துட்டு mainly supportive management. ஸோ அப்படி இருக்கும்போது it is same whether you are in the house or whether in the ஒன்லி திங் என்னன்னா நம்ம ஹவுஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் வந்தது, ஃபீவர் அன்கண்ட்ரோல்டா இருக்கு, யூ ஃபீல் பிரீத்திங் ப்ராப்ளம், யுவர் காஃப் இஸ் இன்க்ரீசிங், அந்த மாதிரி ஏதாவது இமிடியேட்டா கம் டு ஹாஸ்பிட்டல். அது வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, இந்த வைரஸோடைய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா the lungs is affected, then they have oxygen saturation coming down. But என்னன்னா till the oxygen saturation is coming down very much less, most of the people are almost comfortable. So symptoms கொஞ்சம் லேட்டா பிரசன்ட் பண்ணுது. சோ அதனால if you feel discomfort, any breathlessness னா இமிடியேட்டா நீங்க ஹாஸ்பிடல் போங்க. ஓகே அதான். ஓகே. சோ அதனால தான் இந்த ஹோம் குவாரண்டைன் எல்லாம் பண்ணும்போது இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரும் வச்சுக்க சொல்றாங்க இல்லைங்களா டாக்டர்? அதுக்காக கண்டிப்பா நல்லது. பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருந்துனா you can monitor pulse oximeter. இப்போ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் அவங்க சொல்றாங்க பல்ஸ் ஆக்சிமீட்டர் பிளஸ் தெர்மோமீட்டர் இதெல்லாம் வந்து they are giving. சோ ஏன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர் பார்க்கிறது பெட்டர். அதே மாதிரி you do a breathing exercise. You increase, you can do breathing exercise that improve the lung capacity to see. That's very important. Okay. ஓகே. அண்ட் இன்னொன்னு டாக்டர், இப்போ வந்து கடந்த ஒரு 3 to 4 months-ஆவே வந்து நம்ம எல்லாரும் கண்டினியூஸா இந்த மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறதுனால இல்ல, ரெகுலரா நமக்கு வரக்கூடிய அந்த கோல்டு எல்லாம் கூட வரலையே அப்படிங்கிற மாதிரியும் வந்து நமக்கு ஆச்சரியமா இருக்கு. பிகாஸ் நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளுடைய பாடி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை கோல்டு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால கணிக்க முடியும். ஆமா. சோ இப்போ இவ்வளவு ப்ரொடெக்டடா இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு டைம்ல வந்து நம்ம அப்படியே கம்ப்ளீட்டா மாஸ்க் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால வேற ஏதாவது கவுண்டர் ஆக்ஷன்ஸ் ஏதாவது நடக்குங்களா? கவுண்டர் ஆக்ஷன்ஸ் கிடையாது. மேபி இன்னொரு 2-3 இடம் அவங்களுக்கு காமன் ஃப்ளூ வரலாம். இது வந்து ஆக்சுவலா வேர்ல்டு வைடா அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தப்ப இந்த கோவிட்னால 2-3 இது பாக்குறாங்க. ஒன்னு வந்து நார்மல் அட்மிஷன்ஸோ நார்மல் ப்ராப்ளமோ
நீங்க கோல்டு ஃப்ளூ கம்மியா வருது ஓகே, பிகாஸ் we are taking some precautions. நார்மல் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸோ இல்ல இந்த அது எல்லாமே கம்மியா இருக்கு எமர்ஜென்சிக்கு வர்றதே. இப்ப கம்மியா இல்ல, டூரிங் த பீக் பேண்டமிக் பீரியட் நீங்க எங்க எடுத்தாலும் பீக் பேண்டமிக் இருக்கும்போது கம்மியா இருக்கு. ஒன்னு 2 ரீசன் சொல்றாங்க. ஒன்னு மேபி பீப்புள் ஆர் நாட் கமிங், தே ஆர் அஃப்ரைட் டு கம் டு ஹாஸ்பிட்டல். அதனால அவங்களுக்கு வந்து உண்மையாவே ப்ராப்ளம் இருந்தாலும் தே ஆர் நாட் கமிங் டு ஹாஸ்பிட்டல் அண்ட் தே ஹேவ் காம்ப்ளிகேஷன்ஸ், ஸோ டெத் தே ஆர் ஹேப்பனிங் இன் த ஹவுஸ். ஸோ அதனால நாங்க கூட ஒரு வீடியோ பண்ணி இது பண்ணப்போ என்ன சொன்னோம்னா, if you have cardiac symptom na don't afraid to come to hospital, because அதனால என்ன ஆகுது, they come very late. ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்க்கு வர மாட்டாங்க, செஸ்ட் பெயின் இருந்தாலும் ஹாஸ்பிடலுக்கு பயந்து அந்த மாதிரி இருக்க கூடாது. அது ஒரு ஃபெனோமெனா வந்து பாத்துருக்காங்க. சோ அதனால அதுவும் வந்து ஜெனரல் ஒரு எல்லாரையும் எஜுகேட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா யூ ஷுட் கம் டு ஹாஸ்பிட்டல். நீ செஸ்ட் பெயின் இருந்தாலும் வராம இருந்தா, கொரோனா விட 95% people will become okay or 99% okay. ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வந்தா 10% டெத் ஆயிடும். சோ அதனால you have to come if you have problem. அந்த அளவுக்கு பயந்து கூடாது. அதுதான். ஓகே ஓகே. சோ இப்போ ஹோம் குவாரண்டைன்ல இருக்கிறவங்க ஒரு வீட்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு லைக் இந்த சிம்டம்ஸ் ஆர் இந்த மாதிரி உங்களுடைய பாடியில வந்து சேஞ்சஸ் தெரிஞ்சா இமிடியேட்டா நீங்க மெடிக்கல் அட்டென்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா, லைக் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான மேஜர் சிம்டம்ஸ் சொல்லுவீங்க டாக்டர்? மேஜர் சிம்டம்ஸ் வந்து ஃபீவர் which is not improving. இப்போ ஃபீவர் யூசுவலா அவங்க வந்து 1 or 2 days இருக்கலாம், then it will come down. பட் மோஸ்ட்லி ஃபீவர் இல்லாதவங்க அவங்க தான் வந்து ஹோம் குவாரண்டைன்ல வைக்கிறாங்க, சிம்டம்ஸே இல்லாதவங்க. சோ ஃபீவர் which is uncontrolled இல்ல uncontrolled cough வந்து சில பேருக்கு கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா then also plus breathing, மெயினா breathing problem இருந்ததுன்னா definitely they have to immediately come to the hospital. ஓகே டாக்டர். அண்ட் இப்போ இந்த கொரோனா பத்தி நம்ம லைக் பேச ஆரம்பிச்ச அந்த டைம்ல இருந்தே பார்த்தா இந்த எலுமிச்சம்பழம், லெமன் ஜூஸ் நிறைய குடிக்கிறது, ஆரஞ்சு சாப்பிடுறது, ஜிஞ்சர் டீ குடிக்கிறது, இந்த மாதிரி அந்த இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட் எல்லாம் வந்து நம்ம அதிகமா எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது ரிலேட்டடா தான் நம்மளுடைய ஒரு நேயர் கூட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. ஏர்லி மார்னிங் வந்து இந்த லெமன் வித் ஹாட் வாட்டர் நான் எடுத்துக்கிறேன் இந்த டைம்ல, சோ அது வந்து ஹெல்ப் பண்ணுமா இந்த கோவிட் டைம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. விட்டமின் சி வந்து டெஃபினட்டா இட் இஸ் ஒன் இம்யூனிட்டி பூஸ்டர், அவ்வளவுதான். அது வந்து கோவிடுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படி சொல்ல முடியாது. வைரஸ் வர்றதுக்கு ஒன் ஜெனரல் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். விட்டமின் சி இருக்கட்டும், விட்டமின் டி கூட கொஞ்சம் உங்க ஜெனரல் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். சோ if you are deficient and if you take it will help, but not specifically against covid ன்னு சொல்ல முடியாது. ஓகே டாக்டர். அண்ட் விஜயங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிரீதிங் டிஃபிகல்ட்டி வருமா, எப்படி வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது? ஆல்ரெடி நமக்கு எக்ஸிஸ்டிங் கண்டிஷனால தான் பிரீதிங் டிஃபிகல்ட்டியா இல்ல இதனால பிரீதிங் டிஃபிகல்ட்டியான்னு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க டாக்டர். மெயின் வந்து you know your normal, what is your normal. சப்போஸ் இப்போ ஹார்ட் பேஷண்டா இருக்காங்க இல்ல அனீமியா சிவியரா இருக்காங்களா, வாட் எவர் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இப்போ நீங்க உங்களால நார்மலா ஒரு ரவுண்டு போக முடியும் வாக்கிங் வித்தவுட் எனி சிம்டம், without breathing problem அப்படின்னா it is suddenly worsening na then it is some problem. சேம் கொரோனாவோ இல்ல ஹார்ட் எல்லாமே அதே சேம் தான். நீங்க உங்களுடைய நார்மல் லெவல் என்ன கெப்பாசிட்டி இருக்கு, பிரீத் பண்ணாம என்ன எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ, என்ன இது எக்ஸர்ஷன் பண்ண முடியுமோ, அதுல இருந்து வர்ஷன் ஆகுது சடனானா then there is something additional. சோ அப்ப நீங்க இப்ப சப்போஸ் நீங்க கொரோனா பாசிட்டிவா இருக்கீங்க, நார்மலா ஒரு ரவுண்ட் போறவங்க அரை ரவுண்ட் போனாலே மூச்சு வாங்குனா there is some extra problem is there. அதுல மாதிரி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே டாக்டர். அண்ட் மணிமாறன் கதிரேசன் அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, இப்போ இந்தியால வந்து ஹோட்டல் குவாரண்டைன்ல நான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன், ஏசி மூலமா வந்து வேற யாருக்காவது வைரஸ் இருந்ததுன்னா அது எனக்கு ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஏசி இவர் ஹோம் குவாரண்டைன்ல இருக்காரு, பாசிட்டிவா இல்ல பாசிட்டிவ் இல்லையா? இல்ல ஹோட்டல் குவாரண்டைன்ல இருக்காரு. ஐ திங்க் ஹி இஸ் நெகட்டிவ் தான் நினைக்கிறேன் டாக்டர். ஏன்னா இங்க யுஏல இருந்து போனா நம்ம தங்குறோம்ல ஹோட்டல்ல, ஹோட்டல் குவாரண்டைன் நமக்கு ஏசி வழியா டாக்டர் வழியா பாஸ் ஆகலாம்னு, பட் அது வந்து கன்க்ளூடா இல்ல. ஓகே. இட்ஸ் நாட் அண்ட் ஓகே. சாருலதா வந்து இன்னொரு क्वेश्चन கூட கேட்டிருக்காங்க. ரீசெண்டா வந்து ரைட் தைராய்டு கிளாண்ட் ரிமூவல் சர்ஜரி வந்து கேன்சர் காரணமா இருந்தது. சோ இதன் மூலமா வந்து என்னுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து டவுன் ஆகுமா, இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்ல, ஒரு சைடு தைராய்டு கிளாண்ட் ரிமூவ் பண்ணதுனால இம்யூனிட்டி குறையாது. இட்ஸ் நாட் a problem. இட்ஸ் மெயின்லி வந்து நம்ம இம்யூனிட்டி குறையறது வந்து இப்போ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ரிசீவ் பண்றாங்க, அவங்க வந்து இம்யூன் சப்ரசிவ் மெடிசின் எடுத்துறவங்க தான் ஒரு ரைட் சைடு கிளாண்ட் ரிமூவ் பண்ணதுனால ஒரு பிரச்சனை இல்லை.
மேபி டெம்பரரிலி Okay, போஸ்ட் doctor. ஆப் சர்ஜரி டைம்ல மேபி கொஞ்சம் வீக்கா இருப்பாங்களே தவிர இல்ல இம்யூன் சிஸ்டம் நார்மலா தேர் இஸ் நோ ப்ராப்ளம். ஒன்ஸ் தே ரெக்கவர் ஃப்ரம் சர்ஜரி தே ஆர் நார்மல் இம்யூன் சிஸ்டம். ஸோ ப்ராப்ளம் கிடையாது. ஓகே ஓகே. முரளி பாஸ்கரன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. செஸ்ட் பெயின் வந்து இருந்தது. டாக்டர் கிட்ட போனேன். இசிஜி எடுத்தாங்க. ஆனா ரிசல்ட் நார்மலா இருந்தது. அதுக்கப்புறமாவும் சில சில நேரங்கள்ல வந்து பெயின் வருது. செஸ்ட் பெயின் வருது. அதுக்கு பயந்துக்கணுமா அவருக்கு அப்படிங்கிற ஏதாவது ரிஸ்க் மாதிரி ஃபேக்டர் கேட்டிருக்காரு. இருந்தா பார்க்கணும். ரெண்டாவது செஸ்ட் பெயின் ம். திருப்பி வந்துட்டே இருக்குன்னா நம்ம ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது நல்லது. ஓகே. ஓகே டாக்டர். சோ நார்மலாவே இசிஜி ஈவன் கோவிட் பேஷண்ட்டுக்கு வந்து ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ்னு சொல்லுவோம். சில பேருக்கு கோவிட் பேஷண்ட்ஸ் ஓகே. பாசிட்டிவ் இருக்கவங்கள ஜெனரலைஸ்டு மயால்ஜியா, ஏக், வீக்னஸ்லாம் இருக்கு. செஸ்ட் பெயின் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். அதுக்காக நான் ஓகே. இருக்குன்னு சொல்லல. ஒன்ஸ் யூ ஆர் நெகட்டிவ், யூ ஹேவ் செஸ்ட் பெயின் விச் இஸ் கமிங் அகைன். இசிஜி மேபி ம். நார்மலா இருக்கலாம். யூ ஷுட் டூ ஒன் ட்ரெட்மில் டெஸ்ட். ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஓகே டாக்டர். சோ இன்னொருத்தர் வந்து காஃபிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ ஜஸ்ட் காஃபிங் மட்டுமே வந்து நம்ம ஒரு வரலாம். சிம்ப்டமா எடுத்துக்கிட்டு சிம்ப்டமா இருக்கலாம். வரலாம். இன்செசன்ட் காஃப் ஒரு சிம்ப்டம், எஸ்பெஷலி ஓகே. ட்ரை காஃப். ஓகே. எஸ்பெஷலி ட்ரை காஃப் வறட்டு ம். இருந்ததுனாலும் அது ஒரு ம். சிம்ப்டமா இருக்கலாம். இருக்கலாம். ஓகே. சோ இனி வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஏன்னா நம்ம இப்போ லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஆஃப் தி வெபினார்ல இருக்கோம். சோ வேற ஏதாவது ம். கேள்விகள் இருந்ததுனாலும் கேட்டுக்கலாம் டாக்டர் கிட்ட. சோ இந்த இந்த டைம்ல வந்து டாக்டர் லைக் நமக்கு கொரோனா இருக்கோ இல்லையோ அந்த நேரத்துல வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. இதனால கூட வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரலாம் இல்லைங்களா? சோ இன் ஜெனரல் வந்து இப்போ லைக் நம்ம ஃபினிஷ் வேற பண்ண போறோம் வெபினார. சோ நம்ம வந்து தைரியமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சம் ஃபைனல் வேர்ட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஃப்ரம் யூ டாக்டர். இன் ஜெனரல் வந்து என்னன்னா யூஏ பொறுத்தவரைக்கும் we already passed the peak coming down. ஸோ ம். அது வந்து ஒரு குட் ம். திங். we already passed the peak. ரெண்டாவது ஓகே. வைரஸ் இஸ் ஆல்சோ முன்னாடியே சொன்னேன் இட் இஸ் கம்மிங் டவுன். முன்னாடி எல்லாம் 5% ம். டெத் இருந்தது, இப்போ ரொம்ப மினிமமா இருக்கு. ஸோ அதனால ஈவன் இஃப் யூ கெட் வைரஸ் இட் இஸ் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் டெவலப்பிங் ப்ராப்ளம் இஸ் மச் லெஸ். ஸோ பட் ஓகே. வந்து நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வர சான்ஸ் கம்மி. பிகாஸ் நம்ம ஒன்ஸ் ம். ஆல்ரெடி பீக் ஆகி கம்மியாகும் போது நம்ம டிரான்ஸ்மிஷனும் கம்மியா தான் இருக்கும் இன்சைடு. ஸோ ம். அதனால ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ஒரி பண்றதுல ஒன்றும் புண்ணியம் இல்லை. ஸோ ஒரி பண்ணாதீங்க. ஒரி பண்ணி நம்ம யூஸ் கிடையாது. ரெண்டாவது வந்து டேக் ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ் அண்ட் கோ பேக் டு கிராஜுவலி ஒர்க். ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இதா இருக்கும், நம்ம கம்மியாயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகாம சேம் ப்ரிகாஷன்ஸ் ம். எடுத்து we should go ahead, then it is not a problem. And also ஓகே. we know ஓகே now டாக்டர். more options of treatments are there. So more, even if you have ம். problem, chance of getting all right is more. So அதான் ஒரு குட் திங். ஓகே. ஹோப்ஃபுல்லி இன்னும் ஓகே. ஒரு 6 months 3 months ஒரு வேக்சின் வந்துருச்சுன்னா ம். இன்னும் we can be a better position to fight this virus. So hopeful-ஆ இருக்கிறது தான் பெஸ்ட். ஓகே. ஓகே டாக்டர். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். தேங்க்ஸ் a lot டாக்டர். நிறைய பேருக்கு வந்து